குறிப்பாக வில்லன் கதாபாத்திரம் அழுத்தமாக இருந்தால் தான் ஹீரோவுக்கான பில்டப் வந்து படத்தில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாகார்ஜுனா கேரக்டர் வந்து அழுத்தம் குறைவாக இருந்ததும் ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸ் காரணம். இல்லை, ஆக்சுவலி இதில் எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு கதையாக யோசிக்கும் போது இந்த கேரக்டர் வந்து நீங்கள் வில்லனாக தான் ட்ரீட் பண்ணணும். இவன் வந்து வில்லன் என்ன, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனை போட்டு மிதின்னு மிதிக்கணும், நைய புடைக்கணும். ஸோ இப்படி தானே உங்களுக்கு தோணும், அப்படி தானே அந்த கேரக்டரை நீங்கள் பில்டப் பண்ண முடியும். இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ அந்த கேரக்டரில் யாரோ ஒரு முகம் தெரியாத அல்லது வேற ஒரு வில்லன் நடிகர் நடிக்கும் போது இது எல்லாத்தையுமே இவர் செஞ்சிருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ ஜெயிலர் படத்துல விநாயகன் ஒருத்தர் நடிச்சார்ல, இப்போ அவர் மாதிரி ஒரு நடிகர் இதுல நடிக்கிறார் அப்படிங்கும் போது ஹீரோ வந்து அவர் என்ன வேணாலும் பண்ணிடலாம். என்ன, ரசிகர்கள் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இங்க வந்து நாகார்ஜுனா அந்த இடத்துக்கு வரும்போது, இப்போ இவர் ஒரு ஹீரோ, இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கும்போது அவரை கையாளுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் தனம் தெரியும். அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸை கொடுத்துருச்சு.